ஹே ஆல் வெல்கம் டு அமியா விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஸ்வீட் லவர்ஸுக்கு ரொம்பவே பிடிச்சமான தம்ரூட் கேக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். பெர்ஃபெக்டான மெஷர்மெண்ட்டோட உங்களுக்கு நான் சொல்லி காமிச்சிருக்கேன். இதில் 1-2 டிப்ஸும் நான் சொல்லியிருப்பேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த தம்ரூட் கேக் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்த்துடலாம். நான் ஒரு 3/4 கிலோ அளவுக்கு ரவா எடுத்துருக்கிறேன். அப்புறம் 3/4 கிலோ சீனி எடுத்துருக்கிறேன். அப்புறம் ஒரு 20 கிராம் அளவுக்கு முந்திரி, அப்புறம் ஏலக்காய், ஒரு 12 முட்டை எடுத்துருக்கிறேன். அப்புறம் கூடவே வாசத்துக்கு ரோஸ் வாட்டர் எடுத்துருக்கேன். அப்புறம் கரூர் நெய் இருக்கு இல்லையா, அதில் 2 பேக்கெட்டாக 500 ml எடுத்துருக்கிறேன். ஆனால் நம்ம சேர்க்க போகிறது 400 ml மட்டும்தான். இது எல்லாமே கரெக்டாக மெஷர்மெண்ட்டை கரெக்டாக எடுத்துக்கோங்க. நம்ம எப்படி அளவு கரெக்டாக சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு தம்ரூட் கேக்கு நமக்கு பர்ஃபெக்டாக நம்ம கடையில் வாங்குகிற அதே சுவையோட ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுவும் நான் ஈஸி மெத்தடில் எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்லி காமிச்சிருக்கேன். சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம எடுத்து வச்சுருந்த சீனியில் 3/4 கிலோவில் கொஞ்சம் கொஞ்சமாக சீனியை ஆட் பண்ணி அதை நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம், நல்லா பவுட்ராக. அது கூடவே ஏலக்காவையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம பாதியாக தான் சேர்த்துருக்கோம். ஒரு பாதியை நம்ம அரைச்சாச்சு. அதை எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இந்த அளவுக்கு நம்ம நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு. அப்புறம் நம்ம பாக்கி வச்சுருந்த அந்த சீனியும் இதில் ஆட் பண்ணி அதையும் நல்லா நம்ம அரைச்சி அதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், 3/4 கிலோ சீனியும் நல்லா பவுட்ரு பண்ணி நான் அரைச்சி இதில் கொட்டிக்கிட்டேன். நீங்கள் இனிப்பு கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா ஒரு 1/2 கிலோ கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த 12 முட்டையும் நான் உடச்சி எடுத்துக்கிட்டேன். அதையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதையும் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதையும் நான் 2 பாதையாக தான் அரைச்சி அதில் ஊற்றிக்கிட்டேன். முதல் பாதையை நம்ம ஊற்றியாச்சு. அப்புறம் பேலன்ஸ் இருக்கிற முட்டையும் அதில் ஆட் பண்ணி நம்ம அதையும் அரைச்சி அதில் சேர்த்துக்கலாம். அரைச்சி நம்ம இந்த மாதிரி நம்ம சேர்க்கும் போது ஒரு ஃபில்டரை வச்சு நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம சீனியும் முட்டையும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம அதை நல்லத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கை வச்சு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது கூடவே நான் 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எப்போதுமே எந்த ஸ்வீட் செய்கிறாலும் கொஞ்சம் நீங்கள் உப்பு சேர்த்துக்கிட்டால் தான் நமக்கு அந்த இனிப்பு எடுத்து காட்டும். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த 3/4 கிலோ ரவையும் ஒரு பேனில் நான் கொட்டிக்கிட்டேன். எந்த வித ஆயிலும் இல்லாமல் தான். அதை கொஞ்சம் நேரம் இப்படி வறுத்துக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்குலாம் அதை வறுக்க வேணாம், லைட்டாக அது ஸ்மெல் வர அளவுக்கு வறுத்தா போதும். அதையும் நம்ம இந்த முட்டையும் சீனியும் கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இதில் அந்த ரவாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நல்லா கெட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறமா தான் அடுத்ததை சேர்க்கணும். இது மாதிரி நல்லா நான் கலந்து விட்டுக்கிட்டேன். அப்புறம் பாக்கி ரவையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணி கட்டி இல்லாமல் வச்சுருங்க. அப்புறம் அது கூடவே ரோஸ் வாட்டர் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் ஸ்மெல்லுக்காக நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். இது வேணும்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம ஏலக்காய் வேறு போட்டிருக்கோம், நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லாவே இன்னும் எக்ஸ்ட்ரா மனம் கொடுக்கும், அதனால நான் ரோஸ் வாட்டரை ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா இன்னொரு பேனில் நம்ம கீ ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணி அப்புறம் கொஞ்சம் முந்திரியை அதில் வறுத்து நம்ம எடுத்துக்கலாம். இதையே நம்ம அந்த ரவை மிக்சரோட சேர்த்து ஆட் பண்ணுறதுக்கு தான் அதை வறுத்து நல்லா கோல்டன் கலருக்கு வறுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா அது கூடவே நான் 2 பேக்கெட்டு நெய் எடுத்தேன் இல்லையா, அதில் ஒரு 400 ml மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. 3/4 கிலோ ரவைக்கு இந்த 400 ml நெய் சரியான கரெக்டாக இருக்கும். இந்த அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரியை 2 பாதியாக எடுத்துக்கலாம். நம்ம கொஞ்சம் மாவில் போடுறதுக்கும் இன்னும் கொஞ்சம் நம்ம டாப்பிங் வைக்கிறதுக்கும் எடுத்துக்கலாம். அதில் ஒரு பாதியை நம்ம இதில் போட்டு ஸ்டவ்வில் வச்சு அதை நம்ம கிண்ட போகிறோம். நீங்கள் இதை கிண்டிகிட்டு இருக்கும் போது லோ ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் கிண்டணும், இல்லைனா அது அடி பிடிச்சிரும். இப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டே இருக்கணும், கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். டக்குன்னு அது அடி பிடிச்சிரும், ஏன்னா ரவை டக்குன்னு கீழே போய் உட்காந்துரும். அதனால் நம்ம அடுப்பில் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். நம்ம கிண்ட கிண்ட அது கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகிட்டே வந்துடும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அது திக்காகிடும்.
இப்படி கைவிடாமல் கிண்டி விட்டுட்டே இருங்க. அதுக்கு இடையில நம்ம அவனை ப்ரீஹீட் பண்ணி வச்சிடலாம். 180 டிகிரிக்கு அவனை நான் ப்ரீஹீட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் நான் அவனில் வைக்கிறதுக்கு இந்த பாத்திரத்தை தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம கீழே கீ ஆட் பண்ணி நம்ம எல்லாமே ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா ஒட்டாமல் வரும். நீங்கள் பட்டர் ஷீட் இருந்தாலும் அதையும் நீங்கள் போட்டுக்கலாம். நம்ம பவுல் ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கு பிறகு நம்ம செஞ்சு வச்சுருந்த அந்த மாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கெட்டியாகிற அளவுக்கு நீங்கள் கிண்டினீங்கன்னா டக்குன்னு சீக்கிரமாக வெந்துடும். இதை விட இன்னும் கொஞ்சம் கெட்டியாக கிண்டிக்கோங்க. இந்த அளவுக்கு நான் கிண்டி எடுத்துக்கிட்டேன். ஆனால் கொஞ்சம் டைம் எடுத்துச்சு வேகிறதுக்கு. அப்புறம் நம்ம முந்திரியில் பேலன்ஸு டாப்பிங் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த முந்திரியை எப்படி நம்ம இது மேலே வச்சுக்கலாம். எல்லா முந்திரியும் நம்ம அது மேலே வச்சாச்சு. இப்போ நம்ம அதை அவனில் வச்சிடலாம். ஒரு 40 to 45 மினிட்ஸுக்கு 180 டிகிரி செல்சியஸில் அதை வச்சுக்கோங்க. நான் காட்டின கன்சிஸ்டன்சியை விட நீங்கள் கொஞ்சம் திக்காக அதை அடுப்பில் கிண்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 40 to 45 மினிட்ஸ் போதும். நான் கொஞ்சம் திக்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால எனக்கு ஒரு 1 hour ஆச்சு. நான் 45 மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்க்கும்போது நடுவில் மட்டும் கொஞ்சம் தண்ணி போல இருந்துச்சு. அப்புறம் திருப்பி வச்சு 1 hour கழித்து எடுத்தப்போ எனக்கு கரெக்டாக வந்துருந்துச்சு. அதனால் நம்ம அடுப்பில் கிண்டும் போதே நம்ம கொஞ்சம் திக்னஸாக கிண்டிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டக்குன்னு வெந்து சூப்பராக வந்துடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அழகாக வந்துடுச்சு அப்படின்னு. கலரு நல்லா கோல்டன் கலரில் ரொம்பவே சூப்பராக வந்துடுச்சு. கொஞ்சம் கூட உழையாமல் அழகாக அது நம்மளுக்கு கிடச்சிருச்சு. டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற அதே தம்ரூட் டேஸ்ட்டில் ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நான் காட்டின அதே மெஷர்மெண்ட்டோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் இதே மாதிரி பர்ஃபெக்டான ஒரு தம் அடை கிடைக்கும். அதை நான் கட் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். எவ்வளோ சாஃப்ட்னஸாக அழகாக கட் பண்ண வருது பாருங்கள். அந்த அளவுக்கு அது நல்லா சூப்பராகவே வந்துருந்துச்சு. இது நாகூர் காரைக்கால் சைட்லாம் ரொம்பவே ஃபேமஸ்ஸு. அதே அத்தன்டிக் டேஸ்ட்டோட ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதை கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேலுக்கு நம்ம கடையிலலாம் வாங்க தேவையில்லை, நம்ம வீட்டிலே செஞ்சு சூப்பராக சாப்பிட்றலாம். வீட்டில் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கையும் என்னோட ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் நிறைய ரெசிபி, டிஃப்ரெண்ட் ரெசிபிலாம் நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் செக் பண்ணி பாருங்கள். இது போல் இன்னொரு சூப்பரான ரெசிபியில் சந்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.